தம்மபத பாடங்கள். எவ்வளவு உயர்ந்ததாயினும் பிறருடைய கடமைக்காக எவனும் தன் கடமையை கைவிடலாகாது. தன் கடமையை கண்டறிந்த பின்பு அவன் அதையே நன்றாக ஆற்றி வருவானாக. இது முதல் பாடம். அதர்மத்தில் செல்ல வேண்டாம், அசட்டையாக வாழ வேண்டாம், தவறான கொள்கையை கை கொள்ள வேண்டாம், உலகத்தின் உறவு கொள்ள வேண்டாம். இது இரண்டாவது பாடம். உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான், புத்த பகவான் விடுதலை, துன்பங்களிலிருந்து விடுதலை, அந்த மார்க்கத்தை போதிக்கிறார். அதை போதிக்கும் பொழுது அவர் எங்கேயுமே சமரசம் செய்து கொள்வதில்லை, உலகியல் வாழ்வோடு சமரசம் செய்து கொள்வதில்லை. நம்முடைய இந்து மதத்திலோ அல்லது பிற மதங்களிலோ உலக வாழ்க்கையே வாழ், அது இப்படி வாழ், அதை அப்படி வாழ் என்றெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு அதிலேயே யோகத்தை தேடு, ஞானத்தை தேடு என்று வருகின்றன. ஆனால் புத்த பகவானுடைய போதனைகளை, இதுவரை நம் கைக்கு கிடைத்திருக்கின்ற போதனைகளையும் பார்க்கும் பொழுது அவை தெளிவாக இந்த உலகத்தின் உறவை கொள்ள வேண்டாம் என்று தெளிவாக சொல்லுகிறது. உலகத்தின் உறவு கொள்ளுதல் என்றால் என்ன? உலக மக்கள் ஆசையின் பின்னால் தானே வாழ்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆசையின் பின்னால் உலகியல் வாழ்வு, பணம் ஈட்டுவது, சுகபோக வாழ்க்கையை வாழ்வது, அதிலே நெறிப்படுத்தி கொண்டு முறையாக வாழ்வது என்பதெல்லாம் நிறைய வந்துவிட்டன. ஆனால் அவைகளில் எதிலுமே அவர் சமரசம் செய்து கொள்வதில்லை. உண்மையிலேயே உனக்கு துன்பத்திலிருந்து விடுதலை வேண்டுமானால் நீ ஆத்ம சாதகத்தில் இறங்கி ஈடுபடு. அப்படி ஈடுபடும் பொழுது அதிலே வேண்டுமானால் தீவிரத்தன்மை கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறார். தீவிரத்தன்மையும் வேண்டாம், மிதத்தன்மையும் வேண்டாம், நடுவிலே இரு என்று சொல்லுகிறார். ஆனால் உலகத்தின் உறவு கொள்ளாதே. ஏன்? சாதக தசையிலே உலக மக்கள் என்பது ஆசையின் பின்னால் ஓடுகிறவர்கள். நீ ஒருவேளை இந்த உலகம் வாழ்வு துன்பம்தான் என்று உனக்கு புரிந்துவிட்டு அதிலிருந்து நாம் விடுதலை அடையத்தான் வேண்டும், இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு மார்க்கமே இல்லையா என்று ஏங்கி அதற்கு பிறகு அந்த மார்க்கம் தெரிந்த பிறகு நீ எதற்காக அந்த உலக மக்கள் ஆசை பின்னால் ஓடுகின்ற மக்களோடு உனக்கு எதற்கு உறவு? ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய செயல்கள் உன்னை நீ செல்லுகின்ற விடுதலை மார்க்கத்திலிருந்து உன்னை கட்டாயம் ஒரு படித்தரம், 2 படித்தரம் கீழே இழுத்து கொண்டே தான் இருக்கும். தெளிவு பெற்ற பிறகு, ஞானம் பெற்ற பிறகு அதிலே ஊறிய பிறகு புத்த பகவான் வெளியிலே பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுது உலக மக்கள் அவரோடு தொடர்பு கொள்ளத்தான் செய்வார்கள். ஆனாலும் அது வளர்ந்த நிலையிலே அவர்களை பாதிக்காது. அந்த ஞானம் பெற்ற நிலையிலே, ஊறிவிட்ட நிலையிலே அவர்கள் சரியான தூரத்தில் வைத்துத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள். அவரோடு சேர்ந்து கொண்டு ஆட்டம் போட மாட்டார்கள். அப்படி அதனால் சாதக திசையில் இருக்கிறவங்க தான் உபதேசங்கள் தேவைப்படுகின்றன. அதனால் அவர் அந்த சாதக திசையில் இருக்கிற ஒருவன் உலக மக்களோடு உறவு கொள்ளக்கூடாது, அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தொடர்பு கொண்டால் அந்த இலக்கை அடைய முடியாது. அதனால் அவர் எவ்வளவு உயர்ந்ததாயினும் பிறருடைய கடமைக்காக எவனும் தன் கடமையை கைவிடலாகாது. இங்கே மொழியாக்கத்தில் கடமை என்று சொல்லுகிறார்கள், மார்க்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய மார்க்கத்தை நீங்கள் தெளிவாக நிர்ணயித்து விட்டீர்களே ஆனால் இதுதான் மார்க்கம். துறவு தான், புத்த மதத்திலே துறவு தான் முடிவான ஒரு மார்க்கம். பின்னால் வந்த பல பிரிவுகளிலே அவர்கள் அந்த உலகியல் வாழ்க்கையை அவர்கள் ஏதோ சேர்த்தோ சேர்க்காமலோ ஏதோ செய்து கொண்டு விட்டார்கள். புத்த பகவானும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையான புத்த மதம் இருக்காது என்று சொன்னார். அவருடைய காலத்தில் 2500 ஆண்டுகளே ஆகிவிட்டன. ஆனால் மீதமுள்ள 2000 ஆண்டுகளில் அது எந்த அளவிற்கு சிதிலம் அடைந்திருக்கு என்பது உங்களுக்கு தெரிந்தது தான். உலக மக்களோடு கொஞ்சம் ஒட்டி சென்றால்தான் அந்த மதம் இருக்கும், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தால்தான் அதுக்கு ஆதரவு இருக்கும் என்றெல்லாம் சிறிதாக சென்று கொண்டு விடும். ஆனால் உபதேசங்கள் என்று வரும்பொழுது தெளிவாக ஒன்றைத்தான் சொல்லுவார்கள். நீ உன்னுடைய கடமை அல்லது உன்னுடைய மார்க்கம் அல்லது உன்னுடைய பாதை நீ தெளிவாக தீர்மானித்து விட்டால் வேறொருவனுடைய பாதைக்காக உன்னுடைய பாதையை நீ கைவிடலாகாது. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. வேறு ஒருத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது, எங்களுக்கு
ஏதேதோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த மற்றவர்களுடைய பாதைக்காக உன்னுடைய பாதையை நீ கைவிடாதே என்று சொல்ல வருகிறது தான் இந்த முதல் பாடம். எவ்வளோ உயர்ந்ததாயினா அது எவ்வளோ உயர்ந்ததாக கூட இருக்கட்டும், அதை பற்றி பரவாயில்லை. நீ உன்னுடைய பாதை விடுதலை பாதை, துறவு மேற்கொண்டு வருகின்ற பாதை என்று தீர்மானித்து விட்டேயானால் உன்னுடைய பாதையை நீ பிறருடைய பாதைக்காக உன்னுடைய பாதையை நீ எந்த காரணத்தை கொண்டும் கைவிடக்கூடாது. தன் பாதையை கண்டறிந்த பின்பு அதையே அவன் நன்றாக ஆற்றி வருவானாக. கடமை என்று இங்கு மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். இருக்கட்டும், அது கடமையாக எடுத்துக்கொண்டு அதில்தான் நீங்கள் மேலும் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். துறவு என்றோடு எடுத்த உடனே துறந்து விட முடியாது. துறவிற்கு மிக பெயர் பெற்றவர் பட்டினத்தடிகள். அவர் என்ன சொல்லுகிறார்? துறவின் பல பழித்தரங்களை சொல்லுகிறார். அறந்தான் ஏற்றும் அவனிலும் கோடி அதிகம் இல்லம் துறந்தான், அவனிலும் சதகோடி உள்ள துறவுடையோன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதை போல துறவிலே இல்லற சிறந்தது தான், இருந்தாலும் வெறுமனே துறந்தவன் அவனை விட கோடி மடங்கு பெரியவன் என்று சொல்லுகிறார். அதில் உள்ளத்திலே துறந்தவன் அவனை விட 100 கோடி மடங்கு பெரியவன் என்று சொல்லுகிறார். அதனால் துறவிலே எடுத்த உடனேயே உள்ள துறவு வந்துவிட முடியாது. ஆனால் முதலில் துறவு வருகிறது, அதற்கு பிறகு உள்ளத்துறவு வருகிறது, அதற்கு பிறகு மறந்தான் அறக்கற்று அறிவோடு இருவாதனை அற்று இருந்தான் பெருமையை என் சொல்லுவேன் கட்சி ஏகம்படை என்று சொல்லுகிறார். பாவம் எது என்று தெரிந்து அதையெல்லாம் பாவம் இல்லாத வாழ்கின்ற வழியை கற்று ஒருவன் இருந்தானோ அல்லது இறந்தானோ, இறந்த நிலையில் வாழ்கின்றவன் என்று பொருள். அவனுக்கு அவனுடைய பெருமை மிகப்பெரியது என்றெல்லாம் சொல்லுகிறார். அதனால் சொல்ல வேண்டிய பாதை நிறைய இருக்கிறது. இவர்கள் சமயவாதிகள் அடித்து கொள்கிறார்கள், அவ்வளோதான். ஒரு கூட்டத்தை கூட்டி அவனை அடி இவனை தாக்கு, நம்ம மதம் தான் வசதி, அவன் மதம் மாட்டான், நம்மளை இழிவுபடுத்தினா கலாட்டாவிலே இருக்குது. அது வேறு விதமான உலகியலாக இருக்கிறது. சாதாரண உலகியல் மக்களை விட இந்த மதவாதிகள் செய்கிற உலகியல் கலாட்டாக்கள் பெரிதாக இருக்கிறது. சொல்கிறார்கள், இந்த 2ஆம் உலகப் போரில் செத்தவனை விட மத சண்டையில் செத்தவனுடைய எண்ணிக்கை அதிகமாக உலகத்தில். எதற்காக மதங்கள் எதற்காக வந்தன? மக்களுக்கு அமைதி பாதையை சொல்லிக் கொடுத்து அவர்கள் நிம்மதியாக எப்படி வாழ்வது என்று சொல்லிக் கொடுப்பதாக வந்தவை. ஆனால் அவைகளை வைத்து இவ்வளோ பெரிய கலாட்டா. அதனால் இவைகளெல்லாம் செல்லாதீர்கள். எவ்வளோ உயர்ந்ததாயினும் பிறருடைய கடமைக்காக எவனும் தன் கடமை கைவிடல் ஆகாது. உங்களுடைய கடமை முதலில் தீர்மானித்து கொள்ளுங்கள். இது புத்தருடைய மார்க்கம் என்பதனால் அது துறவுதான். வேறு எந்த மார்க்கம் இருந்தாலும் கடைசியில் அங்கே துறவியில் தான் வந்து சேருகிறது. கிட்டத்தட்ட முக்கியமான பெரிய மதங்கள் எல்லாம் அங்கு தான் வந்து சேருகின்றன. இயேசு பிரானை கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இல்லறத்தை உபதேசிக்கக்கூடாது என்று சொல்லி. அப்போ அவர் ஒரு திருமணம் செய்து கொண்ட உடனேயே அந்த பெண்ணினுடைய மூச்சு இவனுடைய ஆணின் மூச்சு கலந்து விடுகிறது. அந்த பெண்ணின் நினைப்புக்கெல்லாம் ஆடுகிறான் என்று சொல்கிறார். இயேசுபிரானே சொல்கிறார், அந்த பெண் சொல்லக்கூட வேண்டியதில்லை, ஆனால் அவன் நினைத்தாலே அவள் நினைப்புக்கெல்லாம் ஆடுகிறான் இவன். அதனால் எங்கே நான் அதையெல்லாம் வலியுறுத்துவது? சரி, அதையே நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்க. மக்கள் சொன்னால் கேட்க மாட்டார்கள்ன்ட்டு போயிட்டார். அவரும் அங்கு தான் வந்து இருக்கிறார். அவரும் துறவியாக இருந்தார். சீடர்களும் இல்லற சீடர் இருந்தாலும் கூட துறக்க வைத்து தான் தன்னோடு அழைத்து கொண்டு சென்று விடுகிறார். நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டாலும் முகமது நபியும் அதே தான் சொல்லுகிறார். 5 மனைவிகளோடு நீ அனுபவிக்கிற உலக சுகத்தை நீ ஒப்பிடும் பொழுது இறை இன்பம் என்று தனியாக இருக்கிறது. அந்த இறை இன்பத்தின் முன்னால் இந்த உலகில் இன்பம் அற்ப சுகமேன்னு தான் சொல்லிட்டு போனார். அது ஒன்று ஒரு தூக்கி பெருசாக பேசலை. புத்த மதம் தெரிந்ததே தான், நேரடியாக துறவுறது. இந்து மதத்திலும் கடைசியிலே அனைத்தையும் துறந்து என்னையே சரணடைவாயாக என்று கிருஷ்ணர் சொல்லுகிற கீதை தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அங்கே தான் வரும் அந்த இடத்துல. இது கொஞ்சம் அப்படி போய் வரலான்னு சொல்லும். மற்ற மதங்கள், இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம் துறவு தான் என்று சொல்லாது, இல்லறம் இருக்கட்டும்னு சொல்லாது, சென்று கொண்டே இருக்கும். ஆனாலும் இங்கு தான் வரும். கடைசியில் வரும் பொழுது அந்த உனக்கு விடுதலை வேண்டுமா, உனக்கு இந்த உலகில துறந்தால்தான். இவர்கள் நேரடியாக துறந்து வா என்று சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் உலகில் இன்பத்தையும் இறை என்பது 2 அனுபவித்து பார்த்துவிட்டு அது அற்ப சுகம் எதுக்காக அதில் நேரத்தை செலவழிகிறார், அதை விட இறைவன் இன்பம் பெருன்னு அப்படி கொண்டு வருகிறார்கள். எதோ வேறு வேறு விதங்களில் எல்லாம் ஒரே இடத்தில் தான் கொண்டு வருகிறார்கள். புத்த பகவான் சொல்லுகிற இந்த நேரடியாக
அந்த துறவுகின்ற பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்களே, ஆனால் மற்றவர் சொல்லுகிறார்களே என்றோ மற்றவர் சௌகரியத்துக்காக நான் கொஞ்சம் தளர்த்தி கொள்கிறேன் என்றோ செல்லாமல் உங்களுடைய பாதையிலே நீங்கள் செம்மையாக சென்று கொண்டிருக்க வேண்டும். அடுத்த பாடம், அதர்மத்தில் செல்ல வேண்டாம். தெளிவாக சொல்லி, அதர்மமான வழிகளிலே செல்லாதீர்கள். அசட்டியாக வாழ வேண்டாம். அலட்சியமாக இருக்காதீர்கள். அது அப்படியே போகிற போக்கில் அப்படியே போட்டோம், வாழ்க்கை எப்படி போட்டோம், ஆனால் பரவாயில்ல என்று இருக்கலாம். நிறைய பேர் அசட்டியாக இருப்பவர்கள் தான் நிறைய மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சகம் செய்கிற அரசியல் தலைவர்களோ அல்லது மத தலைவர்களோ இந்த அசட்டியாக இருக்கிற கும்பலைத்தான் அவர்கள் குறிவைத்து பிடித்து கொண்டு விடுவார்கள். என்றால் அவர்களுக்கு பெரிதாக ஒன்றும் இருக்காது. அதனால் அந்த ஒரு மதிப்பை வைத்து அரசியலாவது எல்லோரும் தெரிந்தது தான். ஆனால் மதவாதிகள் செய்வதுதான் ரொம்பவும் கொடுமை. தங்களுடைய தவறான கொள்கையை எடுத்துக்கொண்டு இந்த அசட்டியான கும்பலிடம் போய் அதை போட்டு அதுதான் உண்மை என்று நம்ப வைத்து விடுவார்கள். அந்த விசுவாசத்தை தவறாக பயன்படுத்தி கொள்வது. அப்பொழுது அவனுக்கு தவறான இடத்தில் விசுவாசம் வந்துவிடும். வந்தவுடன் அதுக்கு பிறகு அவர்கள் ஆட்டி படைக்கிறப்பெல்லாம் ஆடுவான். அவர்கள் செய்கிற பாவத்தை எல்லாம் செய்து விடுவான். நியாயத்தை கற்பித்து பாவம் செய்ய வைப்பது. இது எல்லாம் அசட்டியாக இருத்தல்ன்ற அந்த ஒரு வரியில் இதெல்லாம் அடங்கும். நீ கொஞ்சம் அசட்டியாக இருந்தாலும் சரி, உன்னை கொத்தி கொண்டு போவதற்கு நிறைய கழுகுகள் காத்திருக்கின்றன சமுதாயத்திலே. அது அரசியல் கழுகாக கொத்தி சென்றாலும் நீ அதிலையும் தீர்ந்தாய், அல்லது சமய கழுகுகள் கொத்தி சென்றாலும் அவைகளுக்கு நீ பலியாகி விடுவாய். அவர்கள் சொல்லுகின்ற அதர்மத்தை தர்மத்தை போல பேசுவார்கள். அவர்கள் அதிலே போய் வீழ்ந்து கொண்டால் அவ்வளவுதான். அதனால் அதர்மத்தில் செல்ல வேண்டாம், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தர்மம் எது அதர்மம் எது தேடத்தான் வேண்டும், வேறு வழியே கிடையாது. இது தர்மமா அது அதர்மமா என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் அதர்மத்தில் சென்றால் துன்பம் உங்களுக்குத்தான், நீங்கள் தர்மத்தில் சென்றால் இன்பம் உங்களுக்குத்தான். ஆனால் எது தர்மம் எது அதர்மம் இதிலே குழப்படி வந்து விடுகிறது. அடுத்த வரை என்ன சொல்கிறது, தவறான கொள்கையை கை கொள்ள வேண்டாம். தெரியுதா? தவறான கொள்கை நம்ம இந்து மதத்திலே தவறான கொள்கை எது என்பது உங்களுக்கு தெரியும். வர்ணாசிரம தர்மம், கடவுள் 4 ஜாதியை படைத்தான் என்று சொல்லி அற்புதமாக ஒரு 1000 ஆண்டுகளாக சீட்டிங் கேம் அற்புதமாக விளையாடி வைத்திருக்கிறார்கள். எந்த சமுதாயம் உங்களுக்கு தெரிந்தது தான், பிராமண சமுதாயம். பிராமணர் பேரே அவங்களுக்கு கிடையாது முதல்ல. அதுவே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அந்தணர்கள் என்பது அவர்களுடைய அறவழியில் நிற்பவர்கள், அந்த ஒழுக்க நெறியில் நின்று பூஜை செய்கிறவர்களுக்கு இருந்ததோ, அதே போல் வடமொழியிலே பிராமணர் என்ற சொல் இருந்தது. எல்லாவற்றையும் பிடிக்குவோம். யார்கிட்ட எந்த சிறப்பு இருந்தாலும் அதை பிடிங்கினா அது எங்களுதுன்றுவோம். பிடிங்கி உடனே கத்த மாட்டான், அதை சைலண்ட்டாக பிடிங்கி எங்கெங்கெல்லாம் அதை மெதுவாக மீதி இடத்தெல்லாம் அழிச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது அவன் தான் மாறிட்டு இருக்கும். ஒன்றுமே செய்ய முடியல இவங்கள. 1000 வருஷம் ஏமாந்தது தான். இப்போ என்ன பண்ணுறது, மலையை போட்டு ஊழியில் செதுக்கு ஜனங்கிட்ட. பிரம்மேந்திரா போன்ற பெரிய மகான் பிராமண ஜாதியில் அவரே ஒடிச்சு வர்ணம் இல்லை, அவசரம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை சொல்ல பிராமணர்கள் தான் அவரை சுற்றி அது ஒரு விதமாக ஏதோ ஒரு விதமான ஒரு ஆட்டமாக இருக்குது. சுற்றி எழுந்து அப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வரைக்கும் வாங்கினா அவர் கொள்கையை பற்றி எனக்கு கவலை இல்லைனாயே அவரை அதில் களத்திர வச்சு கண்ணீரோட வச்சு பொச்சிட்டாங்க. ஒன்றுமே செய்ய இல்லையா? இவ்வளோ நாள் அசட்டியாக இருந்த தொட்டு இந்த தவறான கொள்கை வளர்ந்துட்ட தொட்டு இப்போ யாரெல்லாம் உடைக்கிறோன்னா மலையை உடைக்கிற மாதிரியாவது அவங்க தான் நொந்து போகிறாங்க. வள்ளலார் போன்றவர்கள் உடைச்சி இது உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுன்னு தனி சமயம் ஆரம்பிச்சிட்டார் அவர். ஜோதி சமயம், தனிச்சமயமாக ஜோதி வழிபாட்டு சமயம், சன்மார்க்க சுத்த சமர சன்மார்க்க சங்கம் ஆரம்பித்து போயினே இருந்துட்டார். இதுகிட்ட வம்பச்சு மாளாது, அந்தளவு கரெக்டாகிடுச்சின்னு தெரிஞ்சிடுச்சு அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என் போன்றவர்கள் என்ன செய்கிறோம், போராடுறோம். அப்படி விட்டுட்டு ஓதிரிட்டு போனால் அவன் தவறானவர்கள் கையில் நல்ல விஷயங்களும் போய் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கணுன்னு அவங்ககிட்ட இந்த மீட்டெடுப்பது தான் சரியானது என்பது என்னை போன்றவர்களுடைய எண்ணம். அதை அப்படியே ஒதிரிட்டு அது இனிமேலாம் மாளாது, அதோட தனியாக போயிடலான்னு போக முடியாது. ஆனால் போக வைப்பார் அவர். நிறைய தொல்லை கொடுத்து அந்த பிதிக்கி எடுத்துருவான், தானாகவே
அவங்க வெளியேறிட வேண்டியதான் வழி கிடையாது. அப்படி வெளியே இருந்தால் புத்தர் தான். இல்லைன்னா புத்தர் காலத்தில் அவரால் இந்து சமயத்தை சீர்திருத்திருக்க முடியாத. அப்படியே பொத்துன்னு பழிங்களை போட்டுக்கினே இருக்குது. அப்படியே அவள் தான் அவன் இவன் என்ன சொல்லிட்டான்ல, பிராமணாலாம் கொலை பண்ணுறதுக்கு அவன் பயிற்சி கொடுக்குறான்ட்டான். சிம்பிளாக முடிச்சிட்டான். புத்தர் பாடம் எடுத்துனுக்குறான் இங்கே. அவ்வளோ ஈஸியாக முடிச்சிடுவான். கடை நீ என்ன செய்வ? அந்த வதந்தி தான் எளிமையாக பாரு. வதந்தியும் பொய்யா அவருடைய ஆயுதங்களாக இருக்கின்றன. அந்த கும்பலில் போய் பிரம்மேந்திர பிறந்த உண்மையை பேசி நான் ஜாதியின் அடிமை இல்லை உண்மையின் அடிமைன்னு சொல்லி போராடி முட்டி மோதி போராடி பார்த்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதே சேர்த்து போயிட்டார். ஒன்றுமே செய்ய முடியல. ஏன் அது பிராமணர்களை நெருக்க விடாமல் பார்த்துக்கணும். அந்த தெளிவு ஆரம்பத்திலேயே வரல அவருக்கு. பின்னால் தான் புரிஞ்சுது. பின்னால் ஏமாந்த பிறகு புரிஞ்சு. இன்னும் நிறைய மகான்கள் அப்படி தான். சத்யசாய்பாவிலேருந்து இப்போ இன்னும் கூட இருக்கிறாங்க பிரபலமாக ஒரு அம்மையார். இப்போ சொன்னாங்க இது மாதிரி அவங்களே மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க ஆசிரமத்தில் அவங்க அங்கே உட்கார வச்சு இந்த பக்கம் வர்ணாசிரம் தர்மம் அம்பாள் படைச்சாலுன்னு ஸ்லைடு போடுறானுங்களா. இங்கே எங்கேருந்து உருப்படுறது இது? ஏமாத்தி பிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஆசிரமத்தை இவங்க போய் பிடிச்சிட்டாங்க. இவங்க மகான்கள் கிட்ட இருக்கிற அந்த சாஃப்ட் நேச்சர், அவங்க வெண்மையாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும். அதனால் அவங்க ஏறும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே பிடிப்பான். பளிச்சுன்னு தெரியாது. அது திடீர்னு திரும்பி பார்த்தா எப்போ எல்லா இடத்துலையும் கேப்சர் பண்ணிட்டுருப்போம். அது மாதிரி பாவம் அவங்கள பிடிச்சிட்டுக்கிறாங்க. இப்போ போன மாதம் தான் சொன்னாங்க, போயிட்டு வந்தால் இது போல் போடுறாங்க, ஸ்லைடு ஓடுது. அவங்களே மீனவ குடும்பம் சேர்ந்தவங்களா வச்சுப்பாருன்னா அது என்ன தெரியும், எப்படி என்ன ஏமாற்றி என்ன பண்ணானுங்களே தெரில. இல்லை அவங்க அங்கே உட்கார வச்சுட்டு அவங்க கண்ணுக்கு தெரியாமல் இந்த பக்கம் போட்டு ஜனங்களுக்கு பண்ணுறாங்களோ, இல்லை அவங்களுக்கு அவங்க இன்னசென்ஸை பயன்படுத்தி வாழும் விதத்தினால்ன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவானுங்க. வெளியில் சொல்லும்போது பிறப்பினால் தான்ன்ற மாதிரி கொண்டு வருவாங்க. மகான்கள் நிறைய பேர் ஒரு குழந்தைத்தனமாக இருப்பாங்க. ரொம்ப வஞ்சகத்தை புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. அதனால் இருக்கலாம். அது எப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவங்களையும் கேப்சர் பண்ணிட்டானுங்க இவனுங்க போய் கும்பல். அது மீள்றது கஷ்டம். மெதுவாக அதை ஒரு வர்ணாசிரம இயக்கமாக மாற்றி அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அவங்களுக்கு 1000 வருஷம் அனுப்புவோம். நம்மளுக்கு இவங்க முட்டி மோதி மீனவ குடும்பத்திலேருந்து பிறந்து அவங்களுக்கு எவ்வளோ சோதனை இருக்கும். நடுஜாதியில் பிறந்தவங்களுக்கு பிராமண ஜாதி தான் ஒரு சோதனை. இன்னும் சூத்திரம்ன்ற அதில் பிறந்துட்டா மேலே 3 ஜாதி சோதனை வரும். அவங்களெல்லாம் அவங்க கொடுக்குற தொல்லையெல்லாம் இழிவெல்லாம் தாக்கு பிடிச்சி ஒருத்தர் வெற்றிகரமாக இருக்கிறாங்க. பெரிய விஷயம். ஆன்மீகத்திலையும் சரி சமுதாய பணியிலையும் பெரிய விஷயம். ஆனால் அச்சம்பர் அந்த கரெக்டாக அது வளர்ந்த நிலையில் போய் கேப்சர் பண்ணுவோம். இன்னொருத்தவங்களை வெற்றியை எப்படி தன்னுடைய வெற்றியாக மாற்றிக்கிறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பர்ட். அவங்க கிட்டே போக முடியாது. அது கொஞ்சம் பரிதாபம் எனக்கு. நம்ம என்ன செய்ய முடியும்? ஏன்னா பிரம்மேந்திர முதல் கொண்டு இவங்க முதல் கொண்டு எல்லாரும் ஏமாந்தது. பிரம்மேந்திர பிராமண ஜாதியிலேருந்து தொட்டு அவரால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்ல. ஏன்னா நம்ம ஜாதிக்காரங்க நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் கிட்டே வந்துடுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். இவங்க எப்படி ஏமாந்தான்னு தெரியல. மகான்கள் எல்லோரும் சத்தியசாயிலேருந்து எல்லாம் ஏமாறுறது இங்கே ஒரு விஷயந்தான். அதுதான் நான் கடுமையாக அதை சொல்கிறேன். ஒரே ஒரு நல்ல பிராமணன் நம்பினாலும் அதோடு நீ தொலைந்தாய். நல்ல பிராமணன் நம்பினாலே என் சமாதியோட அதை எழுதி போடுங்கப்பான்னு சொல்லி வச்சுக்கிறேன். விடுவானுங்களா என்னன்னு தெரியல. அதுவே அதுக்குள்ளே வேறு மாதிரி எங்கெங்கோ போட அதெல்லாம் படாதுன்றவானுங்க. அது ஏதோ போட்டோம். தவறான கொள்கையை கை கொள்ள வேண்டாம். அதுக்காக சொல்ல வரேன். வேணாம். இந்த வர்ணாசிரம கொள்கைன்றது ரொம்ப தவறாக. நம்ம இந்து மெஜாரிட்டி தான் இங்கே இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்ல வேண்டியது. இது ஒரு பௌத்தர்களுக்கோ ஒரு கிறிஸ்துவர்களுக்கோ ஒரு இஸ்லாமிய இருக்கிறவங்களுக்கோ இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட அது வர்ணாசிரமம் நுழையலை. ஆனால் நம்ம இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நுழைச்சி சாஸ்திரத்தில் இடைச்செருகல் பண்ணி ஜம்முன்னு அதை இன்னும் அதை யார் எதிர்க்கிறானோ அவ்வளோ ஆத்திகன்றது பிராமணோத்வேஷன்றது என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளோ கேவலமாக. அது இப்போ நான் என்ன சொல்லிட்டானுங்கள்ல, பிராமணெலாம் கொலை பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுக்குறான்னு சொல்லி மேலிடத்துல போய் பிராமண பிடாதுகள் சங்கமே ரெசல்யூஷன் போட்டுடுச்சான். தாசரை கொல்லணும் சொல்லிட்டு போட்டு ஏதோ ஒரு சேனைக்கிட்ட பம்பாயில் இருக்கிற ஒரு சேனைக்கிட்ட பொறுப்பை படிச்சுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால். அது 8வது இடத்துல இருக்கிறேன்னா நான் அப்போ 4 வருஷத்துக்கு முன்னால். மீதி 7 முன்னால் 7 பேர் இருக்கிறான். 7 பேரை வச்சு 8வது தான் என்கிட்ட வருவாங்களாம். அதனால தான் 4 வருஷம் லேட்டாகுது பொழுது. என்ன செய்ய முடியுங்களே?
இவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. ஜனங்களை சொல்கிறேன், இவங்களை கண்ணை மூடிக்கின்னு இவங்களுடைய ஆட்டத்தில் ஆண்ட அந்த ராஜாக்கள் கதி இன்றைக்கி அரச குலம் பூண்டோடு ஒழிந்து விட்டது. இது கண்ணை மூடின்னு இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுகிற ஒரு கும்பல் இன்னமும் இருக்கிறது. இதே இந்து மதத்தில் இந்துன்ற ஒரு வெறியை ஏற்படுத்தி அது எப்படியோ போய்டும். பெரிய டெக்னிக் அது. அதை முழுக்க விலக்கிலாம் சொல்லவே முடியாது. சொன்னால் உங்களுக்கு மண்டை அதில் போயிடும். ஆனால் பெரிய ஸ்கில்ஃபுல்லாக எடுத்து போகிறோம். இது இறை ஆற்றலால் மாத்திரம்தான் இவர்களை ஜெயிக்க முடியும், தோற்கடிக்க முடியும், மக்களை அப்பாவி மக்களை பிடியிருந்து காப்பாற்ற முடியும். அது என்னுடைய தீர்மானமான எண்ணம். எப்படி ஒரு ஜைன மதமோ பௌத்த மதமோ அன்றைக்கு இந்து மதத்தை அழித்த பொழுது அடியன் சம்பந்தராக வந்து அப்பர் சுவாமிகள் போன்ற பெரிய மகான்கள் எல்லாம் சேர்ந்து பாடல் பாடி இறை ஆற்றலினால் நிரூபித்து சித்து விளையாடி, அது அப்பர் சுவாமிகள் கல்லில் கட்டி கடலில் போட்டு சுண்ணாம்புகளில் சுட்டு இறையாற்றல் நிரூபித்த பிறகு பலவென்று எல்லா கோயில்களிலும் விளக்குகள் எரிய ஆரம்பித்து விட்டன. இறையாற்றலால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எல்லாம் பெரிய பெரிய அரசர்கள் எல்லா இதுவும் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கு நாங்கள் ஜெயித்த அந்த வெற்றி இன்றைக்கு நான் வந்து திரும்பி பார்க்கும்போது தோல்வியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் பிராமணர்கள். சம்பந்தருடைய பாடலையே எத்தனையோ 1,00,000 பாடல்களோ 60,000 பாடல் மேலே அழித்து விட்டார்கள். என்றால் தமிழிலே எல்லாவற்றையும் அவர் வேதம் தமிழ் செய்தார். தமிழிலே எல்லாத்தையும் ஒரு பாடல் கூட சமஸ்கிருதத்திலலாம் பாடலாம். ஏகப்பட்ட சூழ்ச்சி எல்லாவற்றையும் அழித்து விட்டு இன்றைக்கி அவங்க தான் அந்தணர்களெல்லாம் ஒழிச்சிட்டு இப்போ கூட சொல்கிறாங்க தேசிகர்கள் என்று கூட இருந்தார்கள். இன்றைக்கி வந்து தேசிகர்கள் தான் பூஜை செய்து கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கி எங்கேயுமே தேசிகர்கள் பூஜை செய்கிறதில்ல. குருக்கள் தான் மெதுவாக அவங்கள ஒழிச்சிட்டு குருக்கள் கிட்ட தான் எல்லாம் வந்து போச்சு. குருக்கள் ஜாதியினர் பயங்கரமாக இருக்குது. கேள்விப்படும் பொழுது பெரிய தோல்வியாக தெரியுது. அன்றைக்கு நான் 6ஆம் நூற்றாண்டில் பெரிய வெற்றியாக இருந்த அந்த வெற்றி இன்றைக்கு வந்து இந்த யதார்த்த நிலையை பார்க்கும்போது தோல்வியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் பிராமணர்கள். அதனால் எனக்கு வந்து பிரச்சாரம் செய்து ஒரு கும்பலை கூட்டி கத்த வைத்து போராட்டம் நடத்தி இவர்களிருந்து மீட்பதிலே எனக்கு சிறிது கூட நம்பிக்கை இல்லை. முழுக்க இறையாற்றலினால் இறைவனிடம் வேண்டி இறைவனை துதித்து அவனுடைய அற்புத ஆற்றலினால் மீட்டெடுத்தால் மாத்திரம்தான் இந்து சமயத்தை மீட்டெடுக்க முடியும். இந்து சமயம் மட்டுமல்ல, மற்ற எல்லா சமயங்களையுமே கெட்டு குட்டிச்சுவராக இருக்கிறதை பார்க்கிறோம். இலங்கையில் தமிழர் படுகொலை செய்வது எல்லாமே இலங்கை புத்தர்கள் தான், பௌத்தர்கள் தான். அதுவும் அந்த புத்த பிட்சுக்களே எல்லாத்திலையும் இறங்கி செய்கிறத பார்க்குறோம். சாதாரணமான விஷயம் இல்லை அது. அதே மாதிரி ஒவ்வொரு சமயத்திலும் எல்லாமே கெட்டு போயிருக்கின்ற எல்லா சமயங்களுமே எங்கே ஒரு சீர்திருத்தவாதி இருக்கத்தான் செய்வான். எந்த காலத்திலுமே இறைவன் அதை பிறப்பித்து கொண்டே தான் இருப்பான். அவர்கள் இறையாற்றினால் அது மக்களை மீட்டு கொண்டு மோசஸ் காலத்திலே ஆரம்பித்து விட்டது. எகிப்தியர்களிடமிருந்து யூதர்களை விடுதலை மீட்டு கொண்டு வந்தது இறையாற்றினால் தான் மீட்க முடிந்தது. அவர் வந்து புரட்சி செய்யுங்க, போராடு செய்யுங்கன்னு சொல்லி சுதந்திரம் வாங்கினாங்க இல்லையா? ரஷ்ய சுதந்திரமோ அல்லது இந்திய சுதந்திரமோ காந்தியடிகள் மூலமாக இப்படி வாங்க முடியாது. அது அரசியல் சுதந்திரம் வாங்கலாம். ஆனால் ஆன்மீகத்திலே உள்ள வஞ்சக கெடுதியாளர்கள் கையில் போய் மாட்டிக்கொள்ளும் ஆன்மீகம். ஏன்னா பக்தி என்பது அதிகம் கேள்வி கேட்காது. அதனால் அது கேள்வி கேட்காமல் அவருடைய வஞ்சகமாக அவர்கள் நுழைக்கிற விஷயங்களை அவர்களை அடிமையாக்கி உடனே ஆட்டி படைத்து கொண்டிருப்பார்கள். திரும்பவும் இறைவன் யாரையாவது அனுப்ப திரும்ப அவங்ககிட்ட இருந்து அதை யூதர்களை அவர் மீட்டார். திரும்ப யூதருடைய அட்டகாசம் அதிகமானோடனே இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்துவ மதம் மூலமாக அவரை பலியாகி அவரிடமிருந்து யூதர்களிடமிருந்து கிறிஸ்தவர்களும் பிரிந்து அதிலிருந்து கொஞ்சம் மீட்டார். அப்புறம் கிறிஸ்தவ மதம் இன்றைக்கி என்ன மாதிரி இருந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். எல்லாமே இப்படித்தான் இருக்குது. இதுக்கு வந்து இது முடிவே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்பொழுது உள்ள நிலைமையிலே நம்முடைய இந்து மதம் இந்த பிராமணருடைய பொய் புழுவினாலும் வஞ்சக ஆட்டங்களாலும் அதிகார மையங்களை பிடித்து வைத்து கொண்டு அவர்கள் நினைக்கின்ற தவறுகளை நிறுவி அதை செயல்படுத்துகின்ற விஷயங்களிலும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இவைகளை நான் சொல்வதை போல இறையாற்றலினால் மட்டுமே மீட்க முடியும். இதே போல் பௌத்த மதம், கிறிஸ்துவ மதம், இந்த மூன்றோடு தான் நான் இப்பொழுது
தொடர்புடையவனாக உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிறேன். இவைகளை அப்படித்தான் மீட்க முடியும். அதனால் எனக்கு பெரிய கும்பலை கூட்டி அவர் புரட்சி செய்வதுக்கெல்லாம் இவங்களுடைய அழிவுபட புத்தியில் வளைந்தது. அது பிராமணலாம் கொள்றதுக்கு பயிற்சி கொடுக்குறான்றது அவனுக்கு அந்த மாதிரி கொலை பண்ணுறவனு இன்றைக்கி நிரூபித்துக்கினே வருது. என்னை பற்றி இவனுக்கு என்னென்ன சொல்கிறானுங்களோ இப்போ அவனுக்கு பக்கம் அதை நிரூபித்து உலகமே இன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு உடச்சி பெரிய ஆச்சாரியான்றவனே எவ்வளோ பெரிய கொடுமான கொலகாரனாக இருக்கிறான், பெண்கள் எல்லாம் எப்படி இவனுக்கு சீரழிக்கிறான், எல்லாம் பரவிக்கொண்டே இருக்கிறது இன்றைக்கி. இது ஒரு அற்புதமான காலம், கலிகாலம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அற்புதமான காலம். கலியில் எல்லாமே மோதும். கொடுமை, இவ்வளோ பெரிய கொடுமையை வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையும் வளர்ந்து அதை எதிர்த்து மோதும். கலியில் ரெண்டுமே பெருசாக இருக்கும். அது அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய கடமை, பொதுமக்களாகிய உங்களுடைய கடமை என்ன என்பது என்றால் மிகவும் உங்களை எளிமைப்படுத்தி கொள்வதுதான். யாருக்கிடமும் அடிமையாகாமல், எவருடைய தவறான கொள்கைகளுக்கும் நீங்கள் அடிமையாகாமல் நீங்கள் முதலில் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதர்ம வழியில் செல்கிறோமா, தர்ம வழியில் செல்கிறோமா, நீங்கள் ஆராய்ச்சி செய்து நீங்கள் சரியாக முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆராய்ச்சிக்கோ முடிவுக்கோ பிராமணர்களை கொஞ்சம் கூட கன்சல்ட் பண்ணாதீங்க. அது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை உங்களிடம் நான் வைப்பது. அவர்களால் தர்ம வழியை காட்டவே முடியாது, அந்த அளவு கெட்டு போய்விட்டார்கள். எவ்வளவு உயர்ந்ததாயினும் பிறருடைய கடமைக்காக எவனும் தன் கடமையை கைவிடலாகாது. தன் கடமையை கண்டறிந்த பின்பு அவன் அதையே நன்றாக ஆற்றி வருவானாக. அதர்மத்தில் செல்ல வேண்டாம், அசட்டியாக வாழ வேண்டாம், தவறான கொள்கையை கை கொள்ள வேண்டாம், உலகத்தின் உறவு கொள்ள வேண்டாம். இவைதான் இன்றைய தம்மபத பாடங்கள். இவைகளை சிந்தித்து நடைமுறை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி பயனடையுங்கள்.